நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2023ல வந்துட்டு ஹிந்தியில ஒரு அடல்ட் ரிவெஞ்ச் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட ஃபோர் கேர்ள்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னுடைய அக்காவோட வீட்டுக்கு வரும்போது ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா இவளை வந்துட்டு கற்பழிச்சு, அது மட்டும் இல்லாத அவ பாத்தீங்கன்னா இறந்தும் போயிடுறா. ஸோ ஒரு கால்களா இருக்க அந்த இறந்து போன பொண்ணுடைய அக்கா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அங்கிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பாத்தீங்கன்னா இல்ல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தன்னோட சிஸ்டர் படிச்ச காலேஜுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டு அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்கன்னா இவ கூட ஜாயின் பண்ணி தன்னுடைய தங்கச்சியை இந்த மாதிரி யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த படத்தை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் ஸ்டோரி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த அடல்ட் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம ஓரளவுக்கு இந்த படத்தோடைய ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு இதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு அடல்ட் ஆடியன்ஸ் மட்டுமே பார்க்க வேண்டிய படமா இது பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.